ஆதியாகமம் 3 அதிகாரம் 8 தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிலர் தவறுகளை செய்த பின்னர் குற்ற உணர்வை அடைந்து தேவன் என்னை மன்னிப்பாரா, தேவன் இனி என்னை சேர்த்துக் கொள்வாரா என்று கேட்பார்கள். ஆனால் பிரச்சனை தேவன் மன்னிப்பாரா, தேவன் ஏற்றுக்கொள்வாரா என்பதல்ல. தேவனுடைய மன்னிப்பை விசுவாசிக்க முடிகிறதா, தேவன் ஏற்றுக்கொள்வதை நம்ப முடிகிறதா என்பதே பிரச்சனை. ஏனென்றால் பாவங்கள் ஏற்படுத்தின குற்ற உணர்வு தேவனுடைய மன்னிக்கும் தயவை குறித்த அவநம்பிக்கையையும், தேவன் எப்படி என்னை ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற சந்தேக உணர்வையும் ஏற்படுத்தும். இதுதான் பாவம் ஏற்படுத்தும் பெரிய பிரச்சனை. தேவன் இப்பொழுதும் மன்னிக்க ஆயத்தமே, இப்பொழுதும் அன்புடன் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். எந்த ஒரு பாவியையும் மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் தேவனுடைய அன்பும் மன்னிக்கும் மாதயவும் மிகவும் பெரியதாகவே உள்ளது. ஆனால் அதை குறித்த நம்பிக்கையையும் நிச்சயத்தையும் நாம் பெறுவதே முக்கிய விஷயம். எனவே தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு தவறுகள், குற்றங்கள் செய்வதில் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அதே போல குற்ற உணர்வு தேவனை விட்டு விலகிச் செல்ல செய்யும் போது விசுவாசத்தோடும் தேவன் அளிக்கும் நம்பிக்கையோடும் தேவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.